ஓம் மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வருகின்ற 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதிக்கு மீன ராசியில் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். இது வருகின்ற டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரலும் அதே ராசிலேயே வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்துட்டு வரார் அப்படின்றீங்க. இப்போ வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகள் தான் வக்ரம் அப்படின்றீங்க. அப்போ நேராக செல்லக்கூடிய கிரகமானது பின்னோக்கி வர்றது தான் வக்ரம் அப்படின்றீங்க. இப்போ நேராக செல்லக்கூடிய கிரகங்கள் கூட நல்லது செய்தாலும் கொஞ்சம் தாமதமாக செய்யும், கெட்டது செய்தாலும் தாமதமாக செய்யும். ஆனால் வக்ரம் பெறக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் நல்லது கொடுத்தாலும் திடீர்னு நல்ல வாரி வழங்கிடும், கெட்டது செய்தாலும் அதை திடீர்னு வாரி வழங்கிடுன்றீங்க. அப்போ தெளிவாக சொல்லப்போனால் இந்த வக்ரம் பயிற்சின்றது யாராருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ அது அதிர்ஷ்டகரமானது, டக்குன்னு நடந்துடும். அது துரதிர்ஷ்டமான ஒரு அமைப்புனாக்கா கண்டிப்பாக மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விதிகளாக உருவாகும். இது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது சாதகமே, பாதகத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலாம் ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதி இந்த சனி பகவான். அப்போ இந்த துலாம் ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதி சுகாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக வரக்கூடிய இந்த சனி பகவான் தனக்கு 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றால் எதிராளிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது சொல்லக்கூடிய அமைப்புங்க. எதிராளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களை வென்று வரக்கூடிய அளவுகளுக்கு வலிமை பெற்ற ஒரு நபர்களாக இருப்பீங்க. 6ஆம் இடம் என்பது ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடனை சொல்லக்கூடிய அமைப்புகள். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். எதிராளிகளை விட்டு விலகி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். 6ஆம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம்னால வேலைவாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டங்கள். உங்களோட குடும்ப உறவுகளில் மன நிம்மதிகளும் மன சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். அப்போ ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும், சுபகாரியங்கள் செய்வதற்கும், அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும், வீடு மனைவாசல் வாங்கி வீடு மனைவாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்றதுக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த நேரம் உதயமாகுதுன்றீங்க. அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் புனிதமடைகின்றீங்க. இப்போ வக்ரம் பெற்றாருன்னா பின்னோக்கி சார்ந்த நிகழ்வு அப்படிங்கும்போது 5ஆம் இடத்துலேருந்து வச்சு பலன் பார்க்கணும். இப்போ 5ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் இடம் கலசர ஸ்தானத்தை பார்ப்பார். மேஷராசி வீட்டை பார்க்கும்போது கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமையான இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம். வெகு நாட்களாக திருமணமே ஆகாத நபர்களுக்கு ஒரு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். அந்யுன்ய உறவுகள் கொஞ்சம் பலப்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே வேளையில் இந்த சனி பகவானின் பார்வையானது 7ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு அந்த நேரத்தில் பின்னோக்கி வந்தால் படுங்க. இப்போ 11ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண உறவுகள், லாபஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை பெருக்கக்கூடிய காலகட்டங்கள். தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து ரன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வரும். வருமான உயர்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள், மூத்த சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், ஏற்கனவே திருமணமாகி ரத்தான நபர்களுக்கு 2வது திருமண யோகங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது என்று விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்களாக உதயமாக போகுது. அதே போல் இந்த சனி பகவானோட பார்வையானது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை வக்ரம் பெற்ற கிரகங்கள் பின்னோக்கி வச்சு பார்த்தா 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை பார்க்கும்போது 2ஆம் இடத்துல பார்க்கறனால பணத்தட்டுப்பாடுகளுக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், பணப்பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி ஓடும், தட்டுப்பாடுகள் குறையக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்துகளும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கின்றீங்க. அது மட்டும் போதாது இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறாருங்க. இப்போ குரு சனி இணைவுன்றதே ஒரு யோகமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். பொருளாதார அபிவிருத்திகளும் குடும்ப மேன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுன்றீங்க. அப்போ இந்த துலாம் ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சின்றது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு பயிற்சிகளாக இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து இந்த நேர காலங்களில் செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுன்றீங்க. அதே வேளையில் 6ஆம் இடம் என்பது நீர் ராசியை குறிக்கிறதுனால இந்த நேர காலங்களில் துளாராசி அன்பர்கள் யாராவது ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புகள் பெறணும், வேலைவாய்ப்புக்காக முயற்சி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு சம்மந்தமான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக இந்த 140 நாட்களுக்குள்ளாரே நல்ல ஒரு நிகழ்வுகள் ஏற்பட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்டு இருக்குன்றீங்க.
வாய்ப்புகள் உங்களை தேடி வரதுக்கான காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பார்த்தால் கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இந்த நேரம் வந்துட்டுருக்கு. அதனால் இந்த சனி வக்ரம் என்பது ஒரு அதிர்ஷ்டகரமான பயிற்சியாக தான் இருக்குது. இந்த சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஆனது நமக்கு கொடுக்க வேண்டியதை எந்த விதத்தையும் குறைகள் இல்லாமல் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாக்கா, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் விநாயகர் கோயிலுக்கு நல்லெண்ணெய் தீபமானது நீங்கள் போட்டு வர மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றிருவீங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட தெளிவான சிந்தையோட தெளிவான அறிவோட முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றிருவீங்க. இப்போ துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்பது மனதில் ஒரு வெகு நாட்களில் நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் கண்முன்னே நடக்கக்கூடிய காலகட்டங்கள். அழியா சொத்துகள், வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வது, தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய மன நிம்மதியை பெறுவது, இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை உங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்ட்டுவீங்க. அதே வேளையில் இந்த நேர காலகட்டத்தில் நான் சொல்லணுன்னாக்கா, நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு தான் மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி தரும். விநாயகப் பெருமான் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மலலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை, அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் கிராகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர், இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிழைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும் என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும், எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். இது நாம் காண இருப்பது துலாம். மனிதனின் சொத்து அறிவு நிறைந்தவை அல்ல. மனிதனின் சொத்து அறிவு நிறைந்தவை அல்ல, மாறாக அன்பு நிறைந்தவை. இதயம் கேட்க தயாராக இருக்காதுங்க, பிறருக்கு உதவ தயாராக இருக்கும் நேயம். அதாவது இதயம் அன்பு நிறைந்த இதயம், அன்பு நிறைந்த இதயம் கேட்க தயாராக இருக்காது, ஆனால் பிறருக்கு உதவுவதற்கு. நேத்திக்க காலையில் சொன்னாங்க, சுவாமி துலாம் லக்கணம் துலாம் ராசிக்கு நண்பர்களே கிடையாதுன்னுட்டாங்க. நிச்சயமா கிடையாது. எல்லாத்துக்கும் நண்பர்கள் உண்டு. அந்த துலாமுக்கு வந்து நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க, வசியத்தன்மை உள்ள பார்ட்னர்ஷிப் உண்டு. ஆனா நண்பர்கள் கிடையாது. அவங்க போற ஸ்டைல், அவங்க போடுற மெஷர்மெண்ட், அவங்க போடுற கணக்கு, அவங்க போடுற ரூட்டு வேற யாரும் பின்பற்ற முடியாத நிலையில் இருப்பவர் தான் துலாம் ராசி.
துலாம் ராசிக்கு பாருங்க, 4க்கும் 5க்கும் உரியவர். 4க்கும் 5க்கும் உரியவர் துலாம் ராசி. அப்ப 4க்கு 5, 4 பவர், 4 மாதா, 4 சுகம், 4 பூமி, எல்லா வகையிலையும் துலாம் தானே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்ப துலாம் ராசிக்கு எப்படி சனீஸ்வரர் வக்கரத்தில் இருப்பார்? நட்பு பெற்றவர் இல்லையா? அப்போ நட்பு பெற்றவர்னா கொஞ்சம் கொடுக்க மாட்டார்ல, கொஞ்சம் தடங்கள் போடுவார்ல. அந்த 138 நாளைக்கு அது பார்வை பாருங்க. 3ஆம் இடத்தை 10ஆம் பார்வை, 3ஆம் இடத்தை 10ஆம் பார்வை, 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வை, 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வை, 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. பார்த்தீங்களா? 3ஆம் இடத்தை 10ஆம் பார்வை. 3ஆம் இடம் 10ஆம் பார்வைங்கும்போது தொழில் அசிங்கி போகும். ஆனால் அந்த 10ஆம் பார்வை ரொம்ப முக்கியமானது. சனீஸ்வரனுடைய 10ஆம் பார்வை ரொம்ப கர்மாக்கள், ப்ரொஃபஷனல் ஜாப்பு, கண்டிப்பாக அதுக்கு உண்டு. அதுக்கடுத்து பாருங்க 8ஆம் இடத்த 3ஆம் பார்வை, சொல்லவே வேண்டாம். 8 வம்பு, வழக்கு, விபத்து, ஆபத்து, பேர் அழிவு, பஞ்சபூதத்தில் அழிவு. அதுக்கு அந்த கேது வந்துட்டாருன்னா, எம்பெருமான் வந்துட்டாருன்னா ஒன்றும் கேட்கவில்லை. 3ஆம் பார்வை முயற்சி கொஞ்சம் வெற்றியை கொடுப்பார். 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, அயன சயன போக உறவு துறவு 7ஆம், கணவன் மனைவி உறவு சுமூகம். கல்யாணம் எவ்வளோ நாள் ஆகுது? 10 மாதம் 11 வருஷம். அப்படியா? பையன் பிறந்திருக்கானோம்ல கேட்குறாங்கல்ல, அதுக்குரிய இடம். வாழ்த்துக்கள், எல்லாம் நல்லா இருக்கணும். ஆக கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா 4க்கு 5க்கும் போராட்டம் கொஞ்சம். ஏன்னா அவளுடைய லக்கணம், அவளுடைய விருச்சக, அந்த துலாமுக்கும் சனீஸ்வரனுக்கும் நட்பு. அப்போ வக்கரமும் போது கொஞ்சம் மாறுபட்ட தொழில், மாறுபட்ட இடங்கள், பிரச்சனைக்குரிய இடங்கள், வெளிநாட்டுக்கு போகிறதுல கொஞ்சம் சிக்கல், வெளிநாட்டுக்கு போகிறதுல சிக்கல் இருக்கும், போராட்டம் இருக்கும். பிள்ளைகள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, பிள்ளைகள் சொல்கிறத கேட்கறது இல்லை, பிள்ளைகள் சொல்கிறதும் சரியாக கேட்கறது இல்லை. அந்த மாதிரி கண்டிப்பாக அகலக்காலி தான் வைக்கக்கூடாது. வர்றதெல்லாம் கொஞ்சம் கை நழுவி போகும். ஏன்னா வக்கரமுங்கும்போது நட்பு பெற்ற பகையெல்லாம் நட்பு. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நேயர்கள், கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. அப்போ ஏற்கனவே உண்மையாக இருக்கக்கூடியதில் நம்பர் 1ல் இருக்கிறது ரிஷபமும் துலாமும். அப்போ வக்கரமுங்கும்போது கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்களுடையது. அகலக்கால் வைக்காமல் கை நழுவாமல் பார்த்துக்கணும். பெண்கள் சம்மந்தம், பெண்களில் கவனம், தொழிலில் கவனம், மீடியாக்களில் கவனம், திரைப்படத்துறையில் கவனம், சின்னத்துறையில் கவனம். பார்த்திங்களா? சின்னத்துறையில் கவனம், இனிப்பு சம்மந்தப்பட்ட தொழில், வெளிநாட்டு தொழில். வெளிநாடு சொல்லவே வேண்டாம், நான் சொல்லியிருக்கிறேன். துலாமுக்கு வெளிநாடு கண்டிப்பாக போகணும். ஆனால் அந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கவனம். பாஸ்போர்ட்டில் சிக்கல், என்கொயரியில் சிக்கல், சரியாக கிடைக்காது, சரியாக கொண்டாந்து கம்யூனிகேஷன் பண்ண மாட்டாங்க. இந்த வகையெல்லாம் வரும். அப்போ இந்த வகையெல்லாம் வர்றதுக்கு துலாமுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பதற்கான சோதனை அப்படின்னு கூட சொல்லலாம். மனம் திறந்து எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடிய இடம்தான் துலாம் ராசி நேயர்களுக்கு. கண்டிப்பாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு 130 நாள் அப்படியே பொறுமையாக இருந்து செயல்படுங்க. 138 140 நாளைக்கு பொறுமையாக இருந்து செயல்படுங்க. நிச்சயமாக அடுத்த பீரியட் உங்களுக்கு எல்லாமே செல்வத்தை கொடுக்கக்கூடியது. உங்கள் திசை பற்றியை பார்த்துக்கங்க. இந்த மாதிரி நேரங்களில், கஷ்டமான நேரத்தில் திசை பற்றியும் பார்த்துக்கணும். திசை என்ன, புத்தி என்ன, அந்தரம் என்ன. நிச்சயமாக சித்திரை, செவ்வாய், சித்திரை உங்களுக்கு துலாமில் என்னென்ன இருக்குதுங்க? சித்திரை இருக்குது, விசாகம் இருக்குது, விசாகம் சித்திரை இருக்குது, சுவாதி இருக்குது. அப்போ 3 நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டா முத்து போன்ற உங்களுடைய எதிர்காலம் சிறக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக தெய்வங்கள், ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எதுக்குமே அஞ்சாதவர்கள், எந்த நண்பர்களும் தேடாதவர்கள். யோகாவா உயிர், தியானமா உயிர், படிப்பா உயிர், எல்லா வகையிலும் சிறக்கும். விவசாயமா அதை விட சிறப்பு. எந்த உயர்ந்த மரங்கள் இடத்துல போய் இருக்கணுமா, குடில் போடணுமா, அப்படிலாம் இருப்பீங்க. நண்பர்கள் மட்டும் சேர மாட்டீங்க. அப்போ தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருத்தல் அவசியம். அது மட்டும் இல்லைங்க, சுவாதி கண்டிப்பாக அவர் தான். யார்? சுவாதியினுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய யார்? லட்சுமி நரசிம்மரும் சனீஸ்வரர் தான். லட்சுமி நரசிம்மரும் சனீஸ்வரர் தான். இவருடைய வழிபாடை நல்லா பண்ணுங்க. சனீஸ்வரர் வழிபாடை நல்லா பண்ணுங்க. சுவாதிக்கு வழிபடுங்க, ஆஞ்சநேயரையும் கும்பிடுங்க. நிச்சயமாக
இந்த வக்கரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியது தாங்கள் தான் என்ற மாற்று கருத்து அல்ல. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சனி வக்கர பயிற்சி. இந்த சனி வக்கர பயிற்சி துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி வக்கரமாகிறது எப்போ ஆகிறார்? இந்த 2026 இந்த ஜூலை மாதத்தில் 27 அன்னைக்கு சனி பகவான் மீன ராசியிலிருந்து மீன ராசியிலேயே வக்கரமாகிறார். அப்போ எத்தனை நாள் வக்கரத்தில் இருக்க போறாரு? கிட்டத்தட்ட 138 நாள், அதாவது 4.5 மாதம். அப்போ இந்த 4.5 மாதத்துக்கு சனி பகவான் கும்பத்துக்கான வராரா? அப்படி பார்த்தா வரல. மீன ராசியில வக்கரம் அடைஞ்சு மீன ராசியில வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஜூலை மாசத்துல ஒரு 5 நாள், ஆகஸ்ட் மாதம் ஒரு 31 நாள், செப்டம்பர் மாதத்தில் ஒரு 30 நாள், அக்டோபர் மாதத்தில் ஒரு 31 நாள், நவம்பரில் ஒரு 30 நாள், டிசம்பரில் ஒரு 11 நாள், கிட்டத்தட்ட 138 நாள், அதாவது 4.5 மாதம். தமிழ் டேட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் 10ஆம் தேதி வக்கரம் அடைஞ்சு, அதாவதுன்றது கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி வரை. அப்போ இந்த காலகட்டத்தில் துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா, அதாவது உங்களுக்கு இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார், ரோக சனி. அதே மாதிரின்றது அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், சொந்த தொழிலுக்கு 10ஆம் இடம்னு சொல்லுவாங்க. இதில் 2 விஷயம். அதாவதுன்றது ஒரு கல்லில் 2 மாங்கன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ரோக சனி. ரோகம் அப்படின்னா என்ன? வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, அவமானம், விரயம், ஹாஸ்பிட்டல் செலவு, மனக்குழப்பங்கள், அதாவது அமைதி கெடுக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மைண்டு ஒரு நிலையில இல்லாமல் இருக்கிறது, இதுதான் ரோகஸ்தானம். ரோகம்னாவே அதாவது வீண் விரயம். அந்த ரோக சனி அப்படின்றவர் இப்போ உங்களுக்கு வக்கரத்தில் போகிறதுனால 100% ஒரு 4.5 மாதத்துக்கு இந்த சனியோட தொந்தரவு உங்களுக்கு இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி 6ஆம் இடம்ன்றது அடிமை தொழிலுக்கு. என்ன சார், நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணுறேன், அதாவது நான் ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறேன், ஒரு லேபராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த 4.5 மாதம் சூப்பராக இருக்கும். பொதுவாக டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆயிரும். வேலை கட்டான வேலை, நான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சார் 1 டிகிரிக்கு 2 டிகிரி முடிச்சுட்டேன், ஆனால் என் படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை சார் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பாருங்க. அதாவது கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்து சாதிக்காதவங்க நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம். அன்றாடம் கூலி வேலை செஞ்சு சாதிச்சவங்க நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம். எல்லாத்துக்குமே நம்மளுடைய விதி. அந்த விதி என்றது என்னன்னா நம்மளோட ஜாதகம், நம்ம பிறந்த டைம் அது நல்லா இருக்கணும். சரிங்களா? அந்த நேரம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா, அதாவது அரசன் கூட, அதாவது ஆண்டி கூட அரசன் ஆயிடலாம். அதே நேரம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசன் கூட ஆண்டி ஆகலாம். ஒரே விஷயம்தான். இந்த சனி வக்கரம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. உங்களோட உடல் உபாதிகள் கண்டிப்பாக சரியாகும். சார் எனக்கு பிரச்சனை இல்லை சார், எங்கள் அம்மாவுக்கு தான் சார் பிரச்சனை, எங்கள் அப்பாவுக்கு தான் சார் பிரச்சனை, என்னோட மனைவிக்கு தான் பிரச்சனை, இந்த மாதிரி யாருக்கு குறை இருந்தாலும் இது கண்டிப்பாக ஒரு 4.5 மாதம் நல்லா இருக்கும். உடல் உபாதிகள் ஓரளவுக்கு சீராக இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா ரோக சனி நிறைய பேருக்கெல்லாம் பாருங்க, வெளியில சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது வெளியில சொல்ல முடியாது சார், அந்த மாதிரி தொந்தரவு எனக்கு இருக்குது, நான் எப்படி சார் சொல்றது? சரியாகும். அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நேரம் நல்லா இருக்கான்றது ஒரு தடவை ஜாதகம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை சார், ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு சிலருக்கு பாருங்க கோடிக்கணக்கில் கடன் இருந்து நிம்மதியாக இருப்பாங்க, ஒரு சிலர் லட்சக்கணக்கில் கடன் வச்சுக்கிட்டு சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்க.
எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட டைம் நல்லா இருக்கணும். ஒன்னாச்சுங்களா? அது முதல்ல நல்லா இருக்கா அதுன்றத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா, மனைவியினால மன உளைச்சல் இருக்கு சார், பிள்ளைங்களால கண்டிப்பா மன உளைச்சல் இருக்கு. அதாவது இன்னைக்கு வந்துட்டு நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. பொதுவாக கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறேன், நிம்மதின்றதே இல்லை, என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னே தெரியலைங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த 4.5 மாதம் சூப்பராக இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். புரியுதுங்களா? தன்னம்பிக்கையா போராடிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. நான் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த 4.5 மாதம் வெற்றி நிச்சயம். நமக்கு ஒரு இலக்கு வச்சிருப்போம், ஒரு டார்கெட் வச்சிருப்போம், அதுதான் சார் எனக்கு சக்சஸ் ஆகலை, நடக்கலை. ஆனால் ஏன் நேரம் நம்ம சார் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு நான் போனால் நடக்காத காரியம் கூட நடக்குது சார், ஆனால் எனக்கு நடக்கலை. மனைவி சம்பாதிக்கிறாங்க, சப்போர்ட் இல்லை, அப்பா அம்மா இருக்கிறாங்க, பலம் இல்லை, பூர்வ சொத்து இருக்கு, அனுபவிக்க முடியல, இருக்கு, அது ஏதோ ஒரு பக்கம் இருக்கு, நானா கையூனி கரணம் போட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன சார் ஒரு விடிவு காலம்? ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடியது ரோக சனி. அதாவது என்னன்னா மதுனு மேல இருக்கிற பூனை மாதிரி எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாமலே இருந்துட்டீங்க. என்னாச்சுங்களா? அதனால ஒரே ஒரு விஷயம், பொறுத்தவன் பூமி ஆழ்வான், பொறுமையா இருங்க. கண்டிப்பா இந்த 4.5 மாசம் உங்களுக்கு நல்லது நடக்கும். கல்வியில் பெரும் மாற்றம் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அதே சமயத்திலேயே படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்க, டெம்பரவரியா வேலை செய்யறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். சுபகாரியங்கள் நடக்கும், 100% சுபகாரியம் நடக்கும். பணக்காரன் ஒரு வீடு கட்டுறதோ, சொத்து வாங்குறதோ, அப்பார்ட்மெண்ட் வாங்குறதோ, காரு வண்டின்னுட்டு இந்த மாதிரி போறது, அது இயல்பான விஷயம்தான். ஆனா அந்த அன்றாடம் கூலி வேலை செய்யறவங்க, எதுவுமே சாதிக்க முடியாம இருக்கிறவங்க பாத்தீங்களா, அவங்களுக்குன்னு உண்டான நேரம் தான் இந்த 4.5 மாசம். சரிங்களா? ஏன்னா அதுதான் முன்ன சொன்னேன், அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம். பொதுவாக நம்ம சம்பளம் வாங்குறவங்களுக்கு எல்லாம் அந்த 6ஆம் இடம் தான் வச்சு பார்ப்பாங்க, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லை, நல்லது நடக்கும். பொறுமையா இருங்க. 100% கண்டிப்பா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு துளாராசிக்காரங்களுக்கு இந்த 4.5 மாசத்துல அனுபவங்கள் கலந்த ஒரு மாதமா, ஒரு 4.5 மாசமா இந்த மாசம் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடின்றது கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, அது தெரியாம இருந்திருக்கும். ஆனா இப்ப போய் அது கேட்டு பாருங்க, அது அந்த இடத்துல உங்களுக்கு அந்த எந்த மாதிரி நாம் இத்தனை நாளா இருந்தோம் அப்படின்றத நீங்க புரிதல் உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. என்னாச்சுங்களா? ஏன்னா கொடுக்குற இடத்துல இருந்தீங்க, உங்களுக்கு நல்ல பேர் இல்லை. இப்ப கேட்குற இடத்துல இருந்தீங்க, கண்டிப்பா மன உளைச்சலாய் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்குன்னு உண்டான வாழ்க்கை அமைய போகுது, உங்களுக்குன்னு உண்டான லைஃப் அமைய போகுது, உங்களோட கனவு நனவாக போகுதுன்னு தான் நான் சொல்றேன். சரிங்களா? 2 விஷயம், உங்க ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க, பொறுமையா செயல்படுங்க, வெற்றி நிச்சயம். நன்றி.